தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைச்சரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த 4 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சந்தித்த மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தாம் எடுத்து வருவதாக உறுதி கூறினார். மேலும் இதுகுறித்து வலியுறுத்த சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் மாதேவை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அமைச்சரின் சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த முடியாமல் 2 ஆண்டுகள் ஆன துயரத்தின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்திலே தீர்ப்புக்கான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை மீறி அரசாங்கத்தினுடைய எல்லா முயற்சிகளையும் நாமும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற நம்பிக்கை இப்போதும் நமக்கு இருக்கின்றது. சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களை சந்திக்கக்கூடிய ஏற்பாடுகளை நாம் முயன்று கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை சுற்றுச்சூழல் அமைச்சர் டெல்லியில் இல்லை என்று சொன்னால் மற்றொரு அமைச்சரை சந்திக்கக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகளையும் நாம் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம்.